ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். ஸோ தெலுங்கு பிக் பாஸ்ல ஆயிஷா உள்ள போயிருக்காங்கன்னு ஒரு அப்டேட் கொடுத்தோம்ல. அவங்க வந்து ஹெல்த் ரீசன்ஸ்னால வாக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அதுக்குள்ளேயேவா போயே ஒரு வாரம் தான் ஏதோ டீஹைட்ரேஷன் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி. டீஹைட்ரேஷனா? ஏன் தண்ணி இல்லாமல இருந்துச்சு தெலுங்கு பிக் பாஸ்? தெரியல, சஃபகேட் ஆகுதா என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா ஆயிஷா ஃபயரா உள்ள போனாங்க வைல்ட் கார்டுல. ஷோ பார்த்துட்டு வைல்ட் கார்டுனாலே ஒரு ஃபயர் தாங்க இருக்கும். இவங்க ஃபயர் அப்படியே புஷ்வான மாதிரி புஷ் விட்டுட்டாங்க போல ஆயிஷா. தெரியல. அண்ட் நம்ம தமிழ் பிக் பாஸ்ல இந்த வீக்கெண்ட் வந்து வைல்ட் கார்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போல. ஆமா, சண்டே மேக்ஸிமம் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. பார்ப்போம். ஏன்னா இந்த வீக்கெண்ட்னால விஜய் சேதுபதி ஏதாவது பேசிட்டு உள்ள அனுப்பி விட்டா நல்லா இருக்கும். சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்க விஜய் சேதுபதி, அந்த 2 பேரும் வெளில அனுப்பிச்சு விடுங்க ஜெயில இருந்து அப்படியே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நம்ம ஷோக்குள்ள வந்துடலாமா? ஓகே. அண்ட் வந்து முக்கியமா என்ன நடந்தது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி பாரு வந்து விமர்சனம் பண்ணாங்க. சுபிக்ஷாவை ஒரு ஆட்டம் ஆடினாங்க, ஓகே. பட் இப்போ திவாகர் ஐ திங்க் அவருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கேம் புரிய ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே செம்ம கிளாப்ஸ் தெரியுமா? நேத்தி ஆதிரி பேசினாங்கல்ல திவாகரை பத்தி. ப்ரோ, உங்களுடைய கேமை நீங்க ஆடுங்க, சும்மா பார்வதி பின்னாடியே சுத்திட்டு இருந்தீங்கன்னா நீங்க வெளில தெரியாம. எல்லாருமே கிளாப்டு. எப்போதுமே ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மரை சொல்லும் போது யாருமே கிளாப் பண்ண மாட்டாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களா. நேத்தி ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லும் போது ஃபுல் கிளாப். ஏன்னா ஓட்டு விழுந்தது பார்வதிக்கும் கமருதீனுக்கும். அஃப்கோர்ஸ் நாமினேஷனே அது மட்டும் அதுமாரி மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா 2 பேர் யாராவது கண்டிப்பாக வெளில போயிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க அப்படி பண்ண மாட்டாங்களே. சைடில் இங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்து விட்டு திவாகர்லாம் கானாக்கு ஒரு குத்து விட்டு போயிடுவார். ஸோ அதனால் நாமினேஷன் அப்படி எதிர்பார்க்க முடியாது. நேற்று நடந்த எபிசோடில் வந்து பார்வதி முதல் நாள் வந்து அழுகுறாங்க. என்ன பார்வதி, நீங்க தான் பார்வதி டார்கெட் பண்ணி. ஆமா, என்ன ஏன் அப்படி? ஆக்சுவலா சொல்ல போனீங்கன்னா இது உங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜினா சுபிக்ஷாவோட கேம் ஸ்ட்ராட்டஜி அது. அண்ட் சுபிக்ஷா வச்ச பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஃபேரா பட்டது. என்ன சொன்னாங்கன்னா, கையம்க்குன காலம்க்குன ஊட்டி விட்டு அதுக்கு அவங்க எனக்கு அப்ரூவ் பண்ணாங்கன்னா எனக்கு அது அவங்களுக்கு கொடுக்கறது. ஆமா, எப்படி வேணா அவங்கள வந்து நார்மலைஸ் ஆக்சுவலா அந்த சாரி மேட்டரை வந்து நார்மலைஸ் பண்ணாங்க. அது ஓகே, அதை நம்ம விமர்சனம் பண்ணோம். பார்வதி சொன்னாங்கல்ல, இதுமாரி நான் வந்து அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும், நான் நம்பிக்கையை சம்பாரிச்சு இது பண்ணேன். அதான் சுபிக்ஷாவோட இது. நம்பிக்கையை சம்பாரிச்சேன், முடிஞ்சு போச்சு. பார்வதி மறுபடியும் சொல்றேன், கர்மா இஸ் எ பூமரங். நீங்க சபரிக்கு என்ன பண்ணீங்களோ அதுதான் உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஆனா பார்வதி சபரிக்கு பண்ணது ஃபேர், ஆனா இவங்களுக்கு சுபிக்ஷா பண்ணது அன்ஃபேர். அதான் பார்வதியோடைய ரூல் புக். அதான் சாக்காயிட்டு நான் நேரம் பறக்க விட்டுருப்போம். நானே பார்வதியோட ரூல் புக்ல நம்பர் பார்வதிக்குன்னு ஒரு ரூல் புக் வந்து கொடுத்துட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியல கையில ஒரு, அதாவது நம்ம இவர் இருப்பார்ல, சைலன்சர் இருப்பார்ல நண்பன் படத்துல, ஏதாவது டக்குன்னு எடுத்து கரகரன்னு பாப்பார்ல, அது மாதிரி பார்வதிக்கு ஒரு ரூல் புக்கை கொடுத்துட்டு கரகரன்னு எடுத்து பார்க்க வச்சிருங்க. பிள்ளைக்கு எதுவுமே தெரியாம கமருதீன் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம பார்வதிக்கு சப்போர்ட் பண்றதுனால பின்னாடி நம்ம வெளில வந்து சில்லறைய சதறோட. இந்த பிக் பாஸ்ல என்னத்த நார்மலைஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட்ஸே யாரும் ஒத்துக்கல. ஸ்லட் ஷேம், கேரக்டர் அசாசினேஷன், பாடி ஷேம், வுமனைசர், பாடி ஷேம், ஃபுட் ஷேம், காஸ்டிசம். காஸ்டிசம் இது சொல்லுங்க. பிக் பாஸ் 9 தமிழ் எனக்கு புரியல. நேத்தி கானா வினோத் ஒரு வார்த்தை ஒன்று விட்டா. திவாகர் மேல இந்த லேடிஸ் ப்ராப்ளம் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அது மாற்று கருத்து கிடையாது, அது கன்ஃபார்ம். அது நம்ம ஃபர்ஸ்ட், அதாவது இப்போதான் இவங்க சொல்றாங்க, நம்ம ஆரம்பத்திலே சொல்லியாச்சு. ஆமா. அண்ட் திவாகரை பொறுத்த வரைக்கும் இப்போ அவரோட கேம் பிளே மாறி இருக்கு. மெச்சூர் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். விமன் விஷயத்தை தவிர மத்த டாஸ்க் விஷயத்திலயோ இல்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மரா கமருதீன் நாமினேட் பண்ணதும் ஃபேரா தான் அவர் முன் வைக்கிறாரு. அண்ட் பார்வதி அவ்வளோ சண்டைக்கு போனப்போ கூட அவர் வரிஞ்சு கட்டிட்டு போல, அவர் நார்மலா இருந்தாரு. இல்ல இப்பயே பார்வதி நேத்து சண்டை போட்டாங்கல்ல, எந்த அளவுக்கு அவர் அமைதியா, ரொம்ப அமைதியா இருந்தார். கமருதீன் பேச வரும்போதும் கானா வினோத் பேச வரும்போது அட் த சேம் டே பார்வதியுமே ரொம்ப ஓவரா போனது. சும்மா நிப்பாட்டுமா, நீ பேசுறது ஒன்றும் சரியா அப்படின்ட்டு போயிட்டாரு அவரு. அந்த இடத்துல கானா வினோத் ஒரு வார்த்தை விடுறாரு. என்ன தெரியுமா வார்த்தை விட்டாரு? கல்லுக்கு சேலை கட்டினாலும் நீ போய் நின்று. இது ரொம்ப 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 தப்பான ஒரு சுபிக்ஷா போறன்னப்போ விக்கல்ஸ் இல்ல நீ போகாதன்னு தடுத்து நின்னா சுபிக்ஷா இறங்கினா அது இன்னும். சபரி அதை அட்ரஸ் பண்ணாரு. அதாவது கமருதீன் கேட்கிற, டேய் நீ வந்து இதை பேசுனியா இல்ல கல்லுக்கு சேலை கட்டினா அப்படிங்கிறது பேசுனியா இல்லையா? ஆமா பேசினேன். அது என்னடா அது நீ உள்ள வர அப்படின்ற லூஸ் மாதிரி கமருதீன் எனக்கு சம கடுப்பாயிடுச்சு. இப்படி எல்லாம் பேசியிருந்தாலும் கமருதீன் என்கிட்ட சோக்ஸ்லாம போட்டு வீட்டுக்கு போடான்னு இருப்பேன் நானு. ஸோ அதான் சொல்றேன்னா, கானா வினோத்துமே அவர் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணோம், அட் த சேம் டைம் தப்பான விஷயத்தை அட்ரஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ப்ளே பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்தி அந்த எல்லாரும் ஒரு சொல்லும்போது அம்மா அதெல்லாம் கட்டுதாம்மா
நீ செவனே நிறுமா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இங்க ஒருத்தவங்க பேசினா அந்த விஷயங்களை அவர் பண்ணித்தான் இருக்காரு. ஆனா வந்து திவாகரோட விஷயத்துல மட்டும் கமருதீன், பார்வதி, வினோத் கேங்கப் ஆன மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்கள தானே ஈஸியா அடிக்க முடியும். நேத்தி பிக் பாஸ்க்கு ஒரு கைத்தட்டுங்க. ஆமா, தலைய வந்து சொல்லக்கூடாதுன்னு முதல்ல என்ன பார்வதி தொடர்ச்சியா பல்பு வாங்குறீங்க பார்வதி. சபரி விஷயத்துல ஒரு பல்பு வாங்குனீங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த கேம்ல பல்பு வாங்குனீங்க. நடுவுல பார்வதி உங்க மைக் பேட்டரிய மாத்துங்க. ஆமா, அதுக்கும் பல்பு. நேத்தி வந்து பெரிய அப்படியே ஆச்சா ஊச்சா ஊச்சா ஊச்சான்னு சொல்லிட்டு கனிய டார்கெட் தெரிஞ்சிருச்சு. கனிய டார்கெட் பண்ணிட்டாங்க. ஆனா தலைய சொல்லக்கூடாது வர்ஸ்ட் பெர்ஃபார்மரான்ற ஒரு பேசிக் இது கூட கிடையாது. தலைய சொன்னாங்க உடனே. யாருக்குமே இப்படி சொன்னது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஜெயிலுக்கு போங்க, அதுவும் உடனடியா. அது யாருக்கும் இது வரைக்கும் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு சொல்லல. இதுக்கு முன்னாடி போனவங்க சொன்னாங்களா? இல்ல அரோராக்குலாம் கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க. அந்த டாஸ்க்லாம் குத்துற டாஸ்க்லாம் இருந்ததுல. ஆமா, அது இருந்துச்சு. பிளஸ் அந்த இது வரணும்ல, இல்ல அந்த அவங்களுடைய காஸ்டியூம் இதெல்லாம் வரணும். அதுக்குமே கொஞ்சம் டைம் எடுத்தாங்க. உடனே வெளில போ முதல்ல அப்படின்ட்டாங்க. வீடு அவங்க வெளில போனதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா வீடு கொஞ்சம் அமைதியா தான் இருந்துச்சு. ஆனா ஜெயிலுக்குள்ள இவங்க பண்ற அலப்பறைய தான் காமிக்கிறாங்க. அவ்வளவு பிச்சிங் பண்றாங்க. பார்வதி ஊர் கிழவி, ஐயோ உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணுமே, உள்ள என்ன நடக்குது அதை இந்த கிழவி சொல்லுது இல்ல, எனக்கு புரியல. அந்த பொண்ணை பார்த்து ஒரு கிழவின்னு இந்த பொண்ணு சொல்லுது. அப்போ இந்த பொண்ணு கிழவி மாரி தானே பேசிகிட்டு இருக்கு. சும்மா ஊதி 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 ஊதிக்கிட்டே இருக்குது. நல்லா மகுடி ஊதுற மாரி. பாம்புன்னு இதில் வந்து இவனை சொல்லுது, யாரை? கலைய. ஓகேவா? நான் ஒருமையில பேசியிருக்கேன் இப்போ. ஏன்னா அவங்க ஒருமையில பேசினதுனால. ஓகேவா? கலையுமே வந்து பார்வதி பண்றதுலாம் தெரிஞ்சுட்டு கொஞ்சம் அகைன்ஸ்டா நின்னுட்டாங்க. பார்வதிக்கு அகைன்ஸ்டா நின்னா விஷம். திவாகருக்குமே பின்னாடி பேசுறாங்க. பின்னாடி பேசுகிறேன்னா நீ வெளில எங்கேயாவது போயிட்டேன்னா அப்போ நான் வந்து இந்த பொண்ணுகிட்ட பேசினா பின்னாடி பேசுறது. நீ என் மூஞ்சிக்கிட்டே நிற்கிற அப்படின்னா இப்போ இவன்கிட்ட பேசுகிறேன்னா உன்கிட்ட பேச விருப்பம் இல்லை, நான் இவன்கிட்ட உன்னை பற்றி சொல்கிறேன். இது வந்து பின்னாடி பேசுறது கிடையாது, உன் மூஞ்சிக்கு முன்னாடி பேசுறது. அதை மூல தெரிஞ்சிங்க கமருதீன். அண்ட் கமருதீன் தயவு செஞ்சு கமருதீன்ட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குப்பா தயா. இல்லை, கம்யூனிகேஷன் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நேற்று பேசும்போது என்ன பேசுகிறாருன்னு புரியல. ஒருவேளை எனக்கு அண்டர்ஸ்டாண்ட், பரவாயில்ல, நான் கூட கொஞ்சம் என்னை கம்மி பண்ணி சொல்லிக்கிறேன். எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நோலன் படத்தை பார்த்து டீகோட் பண்ணணுமா இவர் பேசுறதை பார்க்கும்போது? பாயிண்ட்ஸையும் ஸ்ட்ராங்கா வைக்க மாட்டேங்கிறாரு. ஆனா பார்வதிக்கு ஒண்ணுன்னா அப்படியே மவுத் பீஸா வந்து வராரு. நேத்தி பார்வதி ஒன்று சொன்னாங்க தெரியுமில்ல, என்னன்னா நீ செவனே பார்வதி, இதுக்கப்புறம் நீ எதுவும் பேச கண்டுக்காத. ஓகே, நானும் இனிமேல் கண்டுக்காம இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொன்னோன்னு பார்வதி இல்லை நீலாம் கம்முன்னு ஏத்தி விட்டுறது அப்படியே. அதாவது எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். நேத்து எல்லாருமே ஒரு விஷயம் ஒன்று கேட்டாங்க. பொதுவா விஜய் சேதுபதி ஏன் இப்போ கண்டுக்க மாட்டாரு, விஜய் சேதுபதி ஏன் இப்போ பார்க்க மாட்டாரு, விஜய் சேதுபதி ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த வாரம் இதெல்லாம் விஜய் சேதுபதிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு அதை அட்ரஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய நேமும் உங்களுடைய ஹோஸ்டிங் ஸ்டைலும் டேமேஜ் ஆகிறத நாங்கள் விரும்பலை. ஏன்னா ஒரு ஹோஸ்ட்டுமே ஒரு இதில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. இவர் வந்து கொஞ்சம் தன்மையாக சொல்லி இது பண்ணுவார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புங்க கமருதீன். ஏங்க அந்த பொண்ணு பயமாக இருக்குங்குது. அரோரா வந்து பயமா இருக்குது, உன்னை பார்க்கும்போது பயமா இருக்கு அப்படிங்குது. அந்த அளவுக்கு ஒருத்தவன் ஹேங்கரா இருக்கானா எதுக்கு நீனு? தேவையே இல்லையே. இத்தனை பொண்ணுங்களை பயமுறுத்தி நீ இருக்குன்னா, பொண்ணுங்களை ஃபர்ஸ்ட் பயமுறுத்துறதுல நீ வந்து பெரிய வீரன் நினைச்சனா அது ரொம்ப தப்பு கமருதீன். ஏன் அப்படின்னா நீங்க இதெல்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறம் இந்த ரிவ்யூ எல்லாம் பாருங்க. புரியவே இல்ல. உள்ள வரவங்க ஒரே சீரியல்ல ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு வராங்க. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படி எலிமெண்ட் வைக்கறாங்கன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான். சீசன்லயும் அன்ஷிதா அர்ணவ் வந்து க்ளோஸா இருப்பாங்க. அவங்க சுத்தி என்ன ரூமர் போச்சுன்னா நமக்கு தெரியும். பார்த்தா அர்ணவ் வாஸ் அகேன்ஸ்ட் அன்ஷிதா. அது அவரை கேம் பிளேவா வச்சுக்கிட்டோம். கமருதீன் அண்ட் ஆதிரை வந்து மச்சி நச்சி மாமா அந்த ரோல் பிளே பண்ணிருக்காங்க ஒரு சீரியல்ல. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்படி அடிச்சுக்கிறாங்க. அதனால அதை நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்க தேவையில்லை. சரியா? இவங்கெல்லாம் வேலை சரி ஓகே, இன்னும் ஒர்க்கோட முடிச்சிருவோம், மற்றபடி இவங்க கூட பர்சனலாக எந்த ஒரு இதுவும் இருக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தாட்டில் கூட இருக்கலாம்னு வச்சு அது நம்மளுக்கு பெருசா. ஏன் அப்படி பார்த்தா அரோராவும் எஃப்ஜேவும் தான் இஷ்ல நடிச்சாங்க. அவங்களுக்கு அப்போ நம்ம யோசிக்கலாம்ல. அவங்களுமே அங்கங்கே சில விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஃப்ஜே பார்வதி எஃப்ஜே மாஸ் தான். நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, எஃப்ஜே மாஸ் தான். ஏன்னா இந்த அளவுக்கு தக்காலாம் கலாய்க்க முடியாது. செம்ம தக்கா கலாய்க்கிறாரு. ஒன்று அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்காங்க பார்வதி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. விக்கல்ஸுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாம்.
பெஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மரு. அதை தாண்டி நான் கிளாப் பண்றது எதுக்காக அப்படின்னா, பார்வதி நெகட்டிவிட்டியை வச்சே நீங்க ஃபேம் ஆகும்னு நினைக்கிறீங்க, கிரியேட்டிவிட்டியை வச்சு. ஆமா, எச்சு தூணு துப்புறாங்க. இது என்ன லாஜிக் இது? எனக்கு புரியல. தூணு துப்புறது எந்த அளவுக்கு ஒருத்தவனை, முதல்ல மேடை நாகரிகமே அது கிடையாது. லாஜிக்கா அது ஒன்று யோசிக்கணும்ல. மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல. இங்க இருக்கவங்க பாதி பேருக்கு மேடை நாகரிகம்னா என்னன்னு தெரியல. அதை கொஞ்சம் டீச் பண்ணி உள்ள பிக் பாஸ்குள்ள அனுப்பலாம்ல. பிக் பாஸ்குள்ள வரவங்களுக்கு மேடை நாகரிகம் இருக்கக்கூடாதுன்னு பிக் பாஸ் டீமே நினைக்குதோ தெரியல. இதெல்லாம் தான் கண்டென்ட்டா வந்து அவங்க ப்ரமோட் பண்ண பாக்குறாங்களா இல்ல என்னன்னே தெரியல. இதுல முதல் சீசன்ல என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற முகங்கள் தான் இப்படி வருது. நீங்க ஒருத்தருலாம் கமல் சார் ஒரு சீசன்ல சொல்லியிருப்பாங்க, நிஜமா கமருதீன் மாதிரி இந்த உலகத்துல எல்லாரும் இருந்தாங்கன்னா எல்லாருக்குமே கோவம் வரும். ஓப்பனா நானுமே ஷார்ட் டெம்பரர் தான், ஓகேவா? எனக்கும் கோவம் வரும். ஆனா எந்த இடத்துல அந்த கோவத்தை வெளிக்காட்டணும், எந்த இடத்துல அந்த ஒரு பேசிக் மேனர் தெரியணும், ஓகேவா? நேத்து வந்து திவாகர் கிட்ட கை ஓங்குறாரு, துஷாரை தள்ளி விடுறாரு, திவாகரை தள்ளி விடுறாரு. ஆமா, கேட்டா நான் வந்து எனக்கு தெரியும் என்னோட லெவலு, இந்த கை ஓங்குறதோட கை ஓங்குறதே தப்பு. ஆமா, அதுமாதிரி திவாகர் பேசுனது ஒரு விதத்துல தப்பு. நான் என்ன ஏதுன்னு தெரியும். என்ன ப்ரூஃப் பண்ண விரும்புறீங்க? திவாகர் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இன்னும் இப்படி இறங்கி இருப்பேன், என்ன எஜுகேஷன் தடுக்குது அப்படின்னாரு. தயா, அது வந்து மழுப்பல். நம்மலாம் யாரு என்ன ஏது, இது ஒரு டோனு. இதே டோன்ல தான் வந்து திவாகர் நேற்று சொன்னாரு. எல்லாரும் அதை அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம், இல்லைம்மா நான் இப்போ என்னோட எஜுகேஷனை முன்னாடி வச்சு நான் சொன்னேன், தப்பு தான், இது தப்பு தான், இதுக்கு அடிப்போம் திவாகரை, அதனால நம்ம யோசிக்க தேவையில்லை, ஓகேவா? கமருதீன் பண்ண தப்பை நீங்கள் வந்து உங்கள் சைடு மாற்றிக்காதீங்க. நீங்களும் தப்ப, நீங்கள் அமைதியாக இருந்தாலே உங்களுக்கான ஒரு பாசிட்டிவிட்டியும் ஒரு நல்ல கமெண்ட்ஸும் வரதான் செய்யும், சரிங்களா? நேத்தி அழகான ஒரு விஷயத்தோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியாக அதேமாரியே அவர் வந்து கரெக்டாக இருந்தார் அப்படின்னா குட். நேற்று அவர் உள்ளே போகலன்னா வெளில பெரிய பிரச்சனையாக இருக்கும் தெரியுமா? கமருதீனும் கானா வினோத்தும் சேர்ந்து திவாகரை போலன்னு தெரிஞ்சிருப்பாங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் அது. நேற்று அவர் உள்ளே போனால் தான் சரி, ஓகே இவங்க நம்மளை சேஃப்கார்ட் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கனி அடுத்த வாரமும் போட்டியில் இருக்காங்க. விக்கல்ஸ் கேப்டனாக வரலான்னு ஒரு எனக்கு தோணுது. பிரவீனை விட விக்கல்ஸ் வரலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா கனி, விக்கல்ஸ், சபரி. எனக்கு இந்த ஒரு லாஜிக் புரியல. காயின் டாஸ்க்ல சுபிக்ஷா அதிகமான காயின்ஸ் கொடுத்ததால பிரவீன் ராஜ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஹவுஸ்க்கு வரலான்ற ஒரு பாஸ் இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ் ஹவுஸ்ல இருந்தா தலை போட்டிக்கு கலந்துக்க முடியாதுன்னு இல்ல அவங்க. பட் அவரே சொல்றாருல்ல ரம்யா ஜோ கிட்ட, எனக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஹவுஸ்க்கு போக வேண்டாம், தலை போட்டிக்கு நிக்கணும்னு. இது இல்லன்னா அது தானே. அப்ப அவர் தலை போட்டின்னா ஒன்னும் எக்ஸ்க்ளூசிவ் போக முடியாது. ஆமா, அது போக முடியாது. அது எப்படின்றதே தெரியல. அதான் அது அதோடைய அவங்களுக்கான ஃபேக்கல்டிஸ் இருக்குல்ல, மேபி இதுல போகாம நீங்க இங்க இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட டிசிஷன் எடுத்துருக்கலாம். அப்படி அது என்னங்கிறத நம்ம வர சொல்லல. ஆமா, எனக்கு மெயினா இன்னைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சே ஆகணும். கேள்வி கேட்பாங்களா? ரெட் கார்டு கொடுக்கணும் ஒருத்தவங்களுக்கு எல்லோ கார்டு கொடுக்கணும். இந்த 2 கார்டு கொடுத்தாதான் சரிபட்டு வரும். யாருக்கு எல்லோ கார்டா? கானா வினோத்துக்கு எல்லோ கார்டு. ஏன் அப்படின்னா அந்த வேர்டை யூஸ் பண்ணனால. ரெட் கார்டு வந்து யாருக்கு அப்படின்னா கமருதீனுக்கு. சும்மா கையை ஓங்கிட்டு தூக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அதை யார்கிட்ட பண்ணுமோ அவங்கள்ட்ட பண்ணுங்க. எஃப்ஜேட்ட பண்ணுங்க, துஷார்ட்ட பண்ணும்போது துஷார் என்ன பண்ணாரு நம்ம கவனிச்சோம். அவருமே அங்கே இது பண்ணாரு. திவாகர் வந்து ஓகேங்க, நம்ம ஒருத்தர் விமர்சனப்படுத்தலாம், பாடி ஷேம் பண்ணுறதை நான் பெருசாக ஒத்துக்க மாட்டேன். பாடி ஷேம் பண்ணுறீங்க, நடக்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை அடிக்கடி குத்தி காட்டுறீங்க, இது தப்பான ஒரு விஷயம் தானே. அப்புறம் திவாகர் கிட்ட என்னங்க சோறு தின்னா புரியவே இல்லை. சாப்பாடுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்க வீட்டுல அப்படிதான் உங்களை எனக்கு புரியலங்க. எல்லார் வீட்லயுமே சாப்பிடுறவங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கா, சோத்துக்கு அடிச்சுக்கிறீங்க, சோத்தை குத்தி காட்டிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் பார்வதி அந்த முட்டை தொக்கு தின்னதை விடவே இல்ல. அந்த வெளில வந்து தயவு செஞ்சு யாராவது கொலாப்ல ஒரு முட்டை தொக்கை வாங்கி கொடுங்க அந்த பிள்ளைக்கு. நானும் காசு கொடுத்து வாங்கி தர மாட்டேன், யாராவது கொலாப்ல வாங்கி கொடுங்க. அதுதான் புரியல. அதை வெளில வச்சாலே இந்நேரத்துக்கு அதுவே ஊசி போயிருக்கும். அதை இன்னும் புடிச்சிட்டு என் முட்டை தொக்க சாப்பிட்டா. திவாகர் சொல்றது கேட்டதா சீப்பஸ்ட் பிஹேவியர் தான். அதனால அது பெருசா நம்ம. ஆனா வந்து ஜெயிலுக்குள்ள இருந்துட்டும் இவங்க வாய் சும்மா இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது வந்து கமருதீன் ரம்யா நேத்து ஒண்ணு பண்ணாங்க சொல்லுவோமா? இருங்க கொஞ்ச நேரம் அவங்களை சந்தோஷப்படுத்திக்கிறேன். அப்படிதான் உங்களெல்லாம் அடிக்கணும், அப்படிதான் அடிப்போமே நாங்க. இங்க வெளிலலாம் அவ்வளோ நெகட்டிவா சம்பாதிச்சிருக்கீங்க. இது உங்களுடைய ரொம்ப தப்பான ஒரு கெரியர். ஆமாம் கண்டிப்பாக. ஆனால் வீடு நேத்தி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பிக் பாஸ் விட மாறுனுச்சு. எந்த வகையிலன்னு சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடினாங்க. எல்லாருமே சேர்ந்து பாட்டு பாடினாங்க. போன வாரத்தில் எதாவது நடந்துச்சா? இல்லை ஏன் இல்லை, ஏதாவது பேசிட்டு. ஆனால் எல்லாருமே சேர்ந்து பாடுறாங்க, ஒரு சந்தோஷப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான். அதுதான் நம்ம லைக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அங்கங்கே சண்டையுமே நடந்துச்சு. எஃப்ஜேக்கும் ஆதிரிக்கு சண்டை நடந்துச்சு. அதை சபரி வந்து நார்மலைஸ்னா நார்மல் பண்ணி 2 பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. இது எல்லாமே ஆதிரி எங்க சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் போயிட்டு அவனுக்கு சப்போர்ட் வாங்குறீங்களா, எல்லாத்துக்கும் இது பண்ணுறீங்களா, இதையும் கேட்க மாட்டீங்க, இதையும் கேளுங்க.
அங்கே 2 பேரும் ஒருத்தர் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா அதுதான் கரெக்டான ஒரு மேனர், அதுதான் ஒரு கரெக்டான ஒரு பிக் பாஸாக இருந்துச்சு முன்னாடிலேருந்தே. எப்போ பார்த்தாலும் ஒன்று இருக்கும், அது வெளில போயிடுவாங்க. இந்த இதில் பார்வதி கொஞ்சம் சீக்கிரம் வெளில போனால் நல்லாயிருக்கும். ஆமாம், அண்ட் ஜெயிலுக்குள்ள வந்து கம்ருதீனை ஏற்றி விடுறது, நான் என்ன பண்ணுறேன்றத பாரு அப்படின்னு தயவு செஞ்சு எதையாவது பண்ணுங்க. நாங்களும் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க பார்வதி, கிழிக்காம எதையாவது பண்ணுங்க. உண்மையா ஏதாவது பண்ணுங்க. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு நேயராக இந்த விருப்பத்தை நான் வைக்கிறேன். பார்வதி தயவு செஞ்சு ஏதாவது ஒரு டாஸ்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லை ஒரு விஷயத்தை கரெக்டாக பேசுங்க, ஃபேரா விளையாடுங்க. ஆமாம் ஃபேராக விளையாடுங்க, பிக் பாஸை விளையாடுங்க. உங்கள் வீட்டு சண்டையும் உங்களுக்கு வாய் இருக்குது அப்படிங்கிறனால நெகட்டிவ் மட்டுமே வாங்கிக்கிட்டு இருக்காதீங்க, கலகம் மூட்டாதீங்க, பெப்பட்டா யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பெப்பட்டா மாறி வேணால் விளையாடுங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கிங்க, சரிங்களா? அண்ட் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கண்டஸ்டன்ட்டை நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், கெமி. ஆக்சுவலா வீக்லி அவங்க இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்காங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர் நேத்து அவங்களுக்கும் கிடைக்கும்னு நான் நினைச்சேன். பட் பிரவீன் விக்கல்ஸ் ஓவர் ஷைன் பண்ணதுனால அவங்களுக்கு கிடைச்சது. ஹோப்ஃபுல்லி அவங்களும் 1 வீக் தல டாஸ்க்ல பெர்ஃபார்ம் பண்ணணும், கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மையா அது எல்லாரோட ஆசையுமா இருந்தது. ஏன்னா கெமியோட கிராஃப் வந்து இப்படி போயிட்டு இருக்கு, இப்பேலேருந்தே கொஞ்சம் கரெக்டா இருக்காங்க. எனக்கு ஒரு சில பேர்லாம் வந்து வேற விமர்சனங்கள் உள்ளே இருந்தாலும் பிக் பாஸ் வைஸில் அவங்க ஒரு சில பேர் ஒரு இடத்துல கரெக்டாக தான் இருக்காங்கங்கிறது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? எனக்கு மெயினாக இன்றைக்கி வந்து எதாவது கார்டை கொடுப்பாங்களா என்னங்கிறது தான் மெயின். அந்த ஒரு விஷயம் இருக்குது. கார்டை யாருக்காவது கொடுத்து விட்ருங்க, இரிட்டேட் ஆகுது. கார்டை கொடுக்கலாம், ஓகே ஃபைன், நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இனிமேல் இந்த பிக் பாஸ் இல்லைன்னா இந்த வாரம் டபுள் எவிக்ஷனை வச்சு வயல் கார்டை உள்ள விடுங்க. சூப்பர் நல்ல ஐடியா. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த பாரு கம்முவை தூக்கி கடாசி போட்டுருங்க, அவ்வளவுதான். சோ விஜய் சேதுபதி நாரா கிழிச்சு தொங்க விடுவாருன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். இல்ல நம்ம வந்து ஒரு பிஜிலி வெடி மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ணிப்போம். அணிகுண்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டுப்போம். ஓகேவா? சோ கண்டிப்பா அவர் கம்ருதீனை கிழிச்சு தொங்க விடுவாரு. ஏன்னா ஆல்ரெடி அவரே பேசுறது புரிய மாட்டேன்னு நினைச்சு வெளில போயிட்டு இருக்காரு. அதனாலதான் கொடுத்து அனுப்பிச்சிங்கிறது. எஸ், சாட்டர்டே சண்டேக்கான ரிவ்யூ வந்து நம்ம மண்டே வந்து பார்க்கலாம். யார் எவிக்ட் ஆறாங்க, வைல்ட் கார்டு யார் வர போறாங்க, மண்டே நாமினேஷன்ஸ்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் ரிவ்யூவா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம தி பாஸ் ரிவ்யூ டியூன் இன் பண்ணுங்க. நான் உங்க விஜய் தாயா, நான் சதீஷ். டாடா.